பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்துவாங்க. எப்போ? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் போது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படிதானே? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் தாவீது. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி மேய்ச்சிட்டு இருக்கிற மெய்ப்பனா இருந்த தாவீத ஏசப்பா ஏற்ற நேரத்துல ஒரு கிங்கா உயர்த்துறாங்க. அந்த தாவீதுக்கு இருக்கிற கேரக்டரை பார்க்கும்போது அவர் உயர்த்தப்பட்ட நிலையில இருக்கும்போது கர்த்தரை பாடி புகழ்றாங்க, அவரை உயர்த்தி பாடுறாங்க. நீங்க தான் ஏசப்பா என்னுடைய கோட்டை, நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க எனக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, என் கால்களை உறுதிப்படுத்துகிறவர் நீங்க, எனக்காகவே கூடவே என் கூடவே இருக்கிறீங்க அப்படின்னு என்னுடைய கேடகமா இருக்கீங்க, என்னுடைய எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை உயர்த்தி பாடுறாங்க. அதே தாவீது தப்பு பண்ணும்போது மனமுடைந்து கர்த்தரிடத்துல கெஞ்சி கேட்கிறதையும் பாக்குறோம். அந்த கெஞ்சி கேட்கறது தான் ஹம்பிள் யுவர் செல்ஃப். எப்படி தாவீது கர்த்தரிடத்துல மனம் இறங்கி, ஏசப்பா நீங்க எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னிடத்துல இருக்கிறதான சுத்த ஆவி எடுத்துடாதீங்க, எனக்கு நல்ல நிலைவரமான இருதயத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு கெஞ்சி, எனக்குள்ள நீங்க எனக்கு இருக்கிறதான எல்லா பிளஸிங்கையும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல கெஞ்சி அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறதையும் பார்க்கிறோம். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது ஹம்பிள் யுவர் செல்ஃப். நம்ம தப்பு நம்ம எல்லா விதத்திலையும் நல்ல கர்த்தரை புகழ்ந்து அவங்க கூடவே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் பண்ணி அவங்க கூடவே நல்லா ஜாலியா இருந்துட்டு திடீர்னு நம்மளை அறியாமலே ஹியூமன் நேச்சர் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பொழுதும் எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம சில நேரங்கள்ல மனிதன் விழுந்து விடுறது நார்மல் நேச்சரா இருந்தாலும் கர்த்தரிடத்துல போராடி, ஏசப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, எனக்கு நீங்க கிருபையா இறங்குங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்கு மனம் இறங்கி நம்மளை ஏற்ற நேரத்துல உயர்த்துகிற தேவனா இருக்கிறாங்க. அது தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பாக்குறோம். எப்படி தாவீத கர்த்தர் ஏற்ற வேளையில உயர்த்தினாங்களோ அதே மாதிரி நம்ம கர்த்தரிடத்துல, ஏசப்பா எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல நீங்க தான் இருக்கீங்க, எனக்கு யாருமே இல்ல, நீங்க எனக்காக வாங்க ஏசப்பா. எப்படி தாவீது சொல்றாங்களோ, நீங்க என் வெளிச்சமா இருக்கீங்க, நீங்க என் கோட்டையா இருக்கீங்க, நீங்க என் பலனா இருக்கீங்க அப்படின்னு எப்படி கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருக்காங்களோ அப்படி நம்ம கர்த்தரை சார்ந்து முழுவதும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்போது ஏசப்பா ஏற்ற வேளையில நம்மளையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறாங்க. எப்படி தாவீதினுடைய சிங்காசனம் நித்தியமாக கர்த்தர்